ஹலோ எவ்ரி ஒன். இப்போ நம்ம எக்ஸலில் ஒரு சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸ் எனேபிள் பண்ணிக்கோங்க. லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ஒரு டேட்டா இருக்குது. இப்போ இதிலேருந்து எத்தனை வாட்டி ரிப்பீட் ஆகிருக்கு மெயில் ஐடி அப்படின்னு சொல்லி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கணும். ஈக்குவல் டு கவுண்டிவ் ஃபங்க்ஷன். ரேஞ்ச் ஆர்குமெண்ட்டில் இந்த இமெயில் ஐடி இருக்கக்கூடிய இந்த ரேஞ்சை செலக்ட் பண்ணிக்கலாம். கமா க்ரைட்டீரியாவில் டபுள் கோட்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு @outlook.com டபுள் கோட்ஸ் க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ என்ட்ரு கொடுத்தோம்னா ரிசல்ட் 0ன்னு வருது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அது 0ன்னு வரக்கூடாது, 0ன்னு வருது, தப்பாக வருது. இப்போ அதை சரி பண்ணுறதுக்கு ஷிஃப்ட் ஹோல்ட் பண்ணிவிட்டு ஆஸ்டரிஸ்க் கொடுக்கலாம். ஆஸ்டரிஸ்க் கொடுத்து இப்போ என்ட்ரு கொடுத்தோம்னா கரெக்டாக ரிசல்ட் வரும். outlook.com 1 2 3 டைம்ஸ் ரிப்பீட் ஆகிருக்கு. அடுத்து கொஷின் மார்க் பற்றி பார்க்கலாம். ஈக்குவல் டு கவுண்டிவ் ஃபங்க்ஷன். ரேஞ்ச் ஆர்குமெண்ட்டில் இந்த கம்ப்ளீட் ரேஞ்சை செலக்ட் பண்ணிக்கலாம். கமா க்ரைட்டீரியாவில் டபுள் கோட்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு கொஷின் மார்க் கொடுத்துடலாம். டபுள் கோட்ஸ் க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ என்ட்ரு கொடுத்தோம்னா கொஷின் மார்க் வந்து சிங்கிள் கேரக்டரை இண்டிகேட் பண்ணுது. அதனால் இங்கே நாலு கேரக்டர் இருக்குது, லெட்டர்ஸ். இங்கே ஒரு லெட்டர் இருக்குது. டோட்டலாக 5 லெட்டர்ஸ் இருக்குது.